Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் லெசன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு ஹாட்டாக ஒரு கப் காஃபி வருது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அப்படின்னு எடுப்பீங்கல்ல. ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகேவா, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னாலே என்னென்னா, இட்ஸ் அ வேர்ட் வி யூஸ் வெரி காமன்லி வென் வி டாக் அபவுட் சம் சடன் ஆக்ஷன் இன் ரெஸ்பான்ஸ் டு சம்திங் இன் த என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு விஷயம் சடனாக நடக்குதுன்னா இது ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நீங்கள் சடனாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேவா, யோசிக்காமல் சடனாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. வி சே ஐ ஜம்ப்டு அவுட் ஆஃப் த வே ஆஃப் த பஸ் ரெஃப்ளெக்ஸ்லி. இப்போ நம்மளோட ஸ்டாப்பிங் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம வந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு ரொம்ப வேலைலாம் கொடுக்காம நம்ம டக்குன்னு ஆப்வியஸ்லி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருவோம்ல. அல்லது ஐ புல்டு மை ஹேண்ட் பேக் ஃப்ரம் த ஃப்ளேம் ரிஃப்ளெக்ஸிவ்லி. ஃப்ளேம்னா அந்த எரியிற அந்த தீயிலேருந்து நான் டக்குன்னு என்னோடய கையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஆர் ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி மை மவுத் ஸ்டார்ட் வாட்டரிங் ரிஃப்ளெக்ஸ்லி. ஒரு டேஸ்டியான ஃபுட்டு உங்கள் எதிரில் வைக்கிறாங்க, அது நல்லா ரெட் கலரில் இருக்குது, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயிலேருந்து என்னவாகும், தண்ணியாக வரும். ஸோ இதெல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். ஓகேவா, ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்த ரெஸ்பான்ஸ் பண்ணுது. What exactly do we mean? A common idea in all such examples is that we do something without thinking about it. நம்ம யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணுறோம். or without feeling in control of our reaction. நம்மளோட ரியாக்ஷனில் ஒரு கண்ட்ரோல் இல்லை. ஓகேவா, ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். At these situations where we are responding with some action to change in our environment. இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இந்த மேலே பார்த்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம என்விரான்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸ்க்கு நம்ம டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஹவு இஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அச்சீவ்ட் இன் சச் சுச்சுவேஷன். ஓகே, கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடம்புல இந்த நர்வஸ் இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இந்த டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஃபர்தர். இன்னும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். டேக் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். டச்சிங் ஏ ஃப்ளேம் இஸ் அன் அர்ஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஃபார் அஸ். ஆப்வியஸ்லி நெருப்பு தொடுறது ரொம்ப டேஞ்சர், ஆர் இன்ஃபேக்ட் ஃபார் எனி அனிமலாக இருக்கட்டும். ஹவு வுட் வி ரெஸ்பாண்ட் டு திஸ்? நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒன் seemingly simple ways to think consciously about the pain and the possibility of getting burnt and therefore move our hands. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம கான்ஷியஸாக ஓகே அந்த பெயினை நம்ம தொட்டால் நமக்கு பெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கையை எடுத்துருவோம். கரெக்டாக. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தென் இஸ், ஹவு லாங் வில் இட் டேக் டு திங்க் ஆல் திஸ். இதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் சீக்கிரமாக திங்க் பண்ணுவாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் லேட்டாக திங்க் பண்ணுவாங்க. அதே இப்போது நீங்கள் ஃப்ளேமில் கை வைக்கிறீங்க, கை வச்சுட்டு இதை தொட்டால் நம்ம கை பேர்ன் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அப்படி எடுக்கிறது கிடையாது இல்லையா. நம்ம போய் கான்ஷியஸாக திங்க் பண்ணி இது வச்சா நமக்கு ஆபத்து அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது. நம்ம டக்குன்னு தான் எடுக்கிறோம். கரெக்டாக. இஃப் நர்வ் இம்பல்ஸ் ஆர் சென்ட் அரவுண்ட் த வே வி ஹாவ் டாக்ட் அபவுட் இயர்லியர். இந்த மாதிரி நம்மளோட நர்வ் இம்பல்ஸ் போய் கேட்டுட்டு மெதுவாக வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் திங்கிங் இஸ் ஆல்சோ லைக்லி டு இன்வால்வ் த கிரியேஷன் ஆஃப் சச் இம்பல்சஸ். திங்கிங் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இட் இஸ் பவுண்ட் டு இன்வால்வ் அ காம்ப்ளிகேட்டட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி நர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் மெனி நியூரான்ஸ். இப்போ பேசிக்காக யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. அது நம்ம சும்மா யோசிக்கிறோம் அப்படின்றது கிடையாது. அதுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோன்னா ஆப்வியஸ்லி நமக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்றதால நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் அது என்ன அப்படின்னா, மெனி நர்வ் இம்பல்ஸோட இன்ட்ராக்ஷனால் வருது ஃப்ரம் மெனி நியூரான்ஸ். ஓகேவா. If this is the case, it is no surprise that thinking tissue in our body consists of dense networks of intricately அரேஞ்ச்டு நியூரான்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா,
திங்கிங் டிஷ்யூ அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்னா டென்ஸ்னால் என்னது, அடர்த்தியான நெட்வொர்க்னால் என்னது, ஒன்றுத்தோடு ஒன்று சேர்ந்துருக்கிறது ஆஃப் இன்ட்ரிகேட்லி அரேஞ்சு நியூரான்ஸ். ஓகேவா, ரொம்ப டீப்பான நியூரான்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. இட் சின்ஸ் இன் த ஃபார்வர்ட் எண்ட் ஆஃப் த ஸ்கல், நம்ம ஸ்கல்லோட முன்னாடி பார்ட்டில் அது இருக்குது. அது வந்துட்டு நம்மளோட பாடியிலேருந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்தும் சிக்னலை ரிசீவ் பண்ணுது, which think about before responding to them. அந்த பார்ட்டு தான் என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி இன் ஆர்டர் டு ரிசீவ் திஸ் சிக்னல்ஸ், இந்த சிக்னல்ஸ்லாம் வரணும் அப்படின்னா this thinking part of the brain in the skulls must be connected to the nerves coming from various part of the body. முதல்ல வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடியில் இருந்து அந்த திங்கிங் பண்ணுற அந்த ஒரு இடத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும், கரெக்டாக? அதே மாதிரி சிமிலர்லி திஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட், அதே மாதிரி அந்த பார்ட் வந்து திங்க் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்கும் என்ன தேவை, இஃப் திஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் மசில் டு மூவ், nerve must carry this signal back to the different part of the body. ஓகே, நீ அந்த இடத்த விட்டு போயிடு, அந்த கையை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆப்வியஸ்லி அங்கேருந்து மெசேஜ் வந்து பாஸ் ஆகணும் இல்லையா? இந்த மாதிரி கையை எடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இஃப் ஆல் ஆஃப் திஸ் டு பி டன் வென் வி டச் அண்ட் ஹாட் ஆப்ஜெக்ட், இட் மே டேக் எனஃப் டைம் ஃபார் அஸ் டு கெட் பாயிண்ட். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அது கொண்டு போய் இன்ஃபர்மேஷனை சேர்த்துட்டு நீ கையை எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து திருப்பி நம்ம கையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கையே சுட்டுரும். ஓகேவா? ஹவு டஸ் த டிசைன் ஆஃப் த பாடி சால்வ்? அப்போ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்க்கு நம்மளோட பாடி எப்படி தான் வந்துட்டு சால்வ் பண்ணும் அப்படின்னா, அது திங்க் பண்ணாமல், ஓகேவா, அந்த சமயத்தில் திங்க் பண்ணாமல் நமக்கு வந்துட்டு அந்த ஹீட்டோட சென்சேஷன் வந்த உடனே, ஓகேவா, அந்த இஃப் த நர்வ்ஸ் தட் டிடெக்ட் ஹீட், எந்த நர்வ் வந்து ஹீட்டை டிடெக்ட் பண்ணுதோ, வேர் டு பி கனெக்டட் டு த நர்வ்ஸ் தட் மூவ் மசில்ஸ் இன் அ சிம்பிளர் வேஸ், அந்த நர்வ் என்ன பண்ணுன்னா அதை சுற்றி இருக்கிற மசிலை டக்குன்னு வந்து மூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த நர்வ் என்ன பண்ணும், அதை சுற்றி இருக்கிற மசிலை மூவ் பண்ணிடும். The process of detecting the signal or the input and responding to it by an output action might be completed quickly. அப்போ அந்த சமயத்தில் நம்ம ஒரு சிக்னலை டிடெக்ட் பண்ணி டக்குன்னு அதை எடுக்கிறது வந்து ரொம்ப குயிக்காக நடந்துடும். ஓகேவா, அப்போ வந்து நமக்கு மூளைக்கெல்லாம் போகாது. அதுக்கப்புறம் நம்ம கை எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், நம்ம மூளைக்கு போய் ஆமாம் நமக்கு அது சுட்டுச்சுல, அதனால நம்ம கை எடுத்துட்டோம்ல அப்படின்னு தெரியும். ஓகேவா, such a connection is commonly called reflex arc. அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னா என்னது, டக்குன்னு நமக்கு ஒரு விஷயம் வருது இல்லை, நமக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது, நம்ம அந்த சென்ஸ் பண்ணோன்னு எடுக்கிறோம்ல, அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். வேர் ஷுட் சச் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்ஷன் டு பி மேட் பிட்வீன் த இன்புட் நர்வ் அண்ட் த அவுட்புட் நர்வ். இந்த மாதிரி இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் கனெக்ஷன்லாம் எப்படி இன்புட் நர்வ் அவுட்புட் நர்வ் இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அங்கெல்லாம் எங்கே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the bliss space of course would be at the point where they first meet each other. Nerves from all over the body meet in the bundles in the spinal cord on their way to the brain. ஃபஸ்ட்டு நர்வ்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்படி நரம்பு எல்லா இடத்துலேருந்து போய் முதல்ல ஸ்பைனல் கார்டுக்கு போய் அதுக்கப்புறமேட்டு பிரெயினுக்கு போகும். ஓகேவா, அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஆர் ஃபார்ம்டு இன் தி ஸ்பைனல் கார்டு இட் செல்ஃப், ஆல்தோ த இன்ஃபர்மேஷன் இன்புட் ஆல்சோ கோஸ் டு ரீச் டு த பிரெயின். இப்போ பேசிக்காக இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்ற விஷயம் ஸ்பைனல் கார்டை சம்மந்தப்பட்டது. ஓகேவா, அதுக்கு இன்ஃபர்மேஷன் போகிறதெல்லாம் பிரெயினுக்கு தான். பட் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, எது சம்மந்தப்பட்டது, ஸ்பைனல் கார்டை சம்மந்தப்பட்டது. அஃப்கோர்ஸ் reflex arcs have evolved in animals because the thinking process of the brain is not fast enough. பேசிக்காக நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் வந்துட்டு நமக்கு அனிமல்ஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. ஓகேவா, அந்த அளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட்டாக இல்லாததுனால தான் இந்த நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் மெனி அனிமல்ஸ் ஹாவ் வெரி லிட்டில் ஆர் none of the complex neurons network needed for thinking. இப்போது சில அனிமல்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி விஷயம்லாம் இல்லை, வெறும் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் குவைட் லைக்லி தட் த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் ஹவ் இவால்வ்ட் as efficient way of functioning in the absence of true thought process. இப்போ அனிமல்ஸ்க்குலாம் யோசிக்கிற திறன் இல்லாத சமயத்தில், ஓகேவா, யோசிக்கிற திறன் நிறைய அனிமல்ஸ்க்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதில் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு எதுதான் இருக்குது, ரெஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது.
இப்போ பேசிக்காகவே நமக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு மிருகத்துக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அதுக்கு வந்து சென்ஸ் ஆகிட்டு டக்குன்னு அது ஓடிடும். ஸோ அது வந்துட்டு திங்க் பண்ணாது நம்ம ஓடணுமா இப்போ என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாது, டக்குன்னு அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குதுல்ல. ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஸாக இருக்குது. However, even after complex neurons network have come into existence, reflex are continue to be more efficient for quick response. நமக்கு வந்து bundles of neurons இருக்குது, கோடிக்கணக்கில் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஓகேவா, இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்ற விஷயம் ஒரு குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிசப்டாஸ் இன் ஸ்கின், ரிசப்டாஸ்னால் வாங்கிக்கிறது. இட்ஸ் லைக் அதுதான் வந்து என்ன பண்ணும், அதுக்கு தான் வந்து அந்த ஒரு திறன் இருக்கும், லைக் டிடெக்ட் பண்ணுற திறன். ஓகேவா, ரிசப்டார் ஈக்குவல் டு ஹீட் ஆர் பெயின், ஹீட்டோ பெயினோ அதை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இது வந்து என்ன ஆகுது, சென்சரி நியூரான்ஸ் இது வழியாக போகுது. இது ஸ்பைனல் கார்டு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வழியாக போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பெயினை தொடுறாங்க அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு போயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு தான் என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷனே சொல்லுது. நம்ம இப்போ தான் பார்த்தோம், பிரெயினுக்கு வந்து மெசேஜ் போயிடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி போயிட்டு உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் மெசேஜ் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, திருப்பி இந்த ரிலே நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பி வர்றது. ஓகேவா, அப்புறம் இது மோட்டார் நியூரான் அப்படின்னா லைக் அதுதான் ஆக்ஷன் பண்ணும். ஓகே, இது எஃபெக்டார், மசில்ஸ் இன் ஆர்ம், அதுதான் வந்து என்ன பண்ணும், எஃபெக்ட்னா என்னது, லைக் அதுதான் அந்த ஒர்க்கை பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஆர்மில் இருக்கிற மசில் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, அந்த ஒர்க்கை வந்து செய்யுது. நியூரான்ஸ் வந்து என்ன கிளியராக கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு போய் அதோட ஆக்ஷன் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது எங்கன்னா மசில் செல்ஸில் எஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆர்மில் இருக்க மசில் இருந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துடுறோம். Can you now trace a sequence of event which occur when a bright light is focused on your eyes? இதே மாதிரி தான் ஐஸில் பிரைட் லைட் வரும்போதும் டக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட ஹியூமன் பிரெயின் பற்றிலாம் படிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.